ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் உங்கள் மொபைலை எப்படி டிவி கூட கனெக்ட் பண்ணுறது, அதாவது உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை எப்படி டிவியில் ஸ்க்ரீன் மிரர் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் இன்டர்நெட் ஆன் பண்ணி அந்த இன்டர்நெட்டை வந்து பார்த்திங்கன்னா டிவி கூட கனெக்ட் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் இன்டர்நெட் ஆன் பண்ணிவிட்டு ஹாட்ஸ்பாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு உங்கள் டிவியில் ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபைக்கான பாஸ்வேர்டு கேட்கும். அதை வந்து நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆப்ஷன் காட்டுதில்ல, அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹாட்ஸ்பாட்டோடைய செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் செட்டப் போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல செக்யூரிட்டின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு உங்கள் டிவியில் ஒய்ஃபை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பாஸ்வேர்டு இல்லாமையே கனெக்ட் ஆகிடும். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் ஹோம்னு ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் ஹோம்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில அளவுலாம் கேட்கும். எல்லாத்துக்கும் அளவு கொடுத்துட்டு உங்கள் ஜிமெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு ஹோம் பேஜ் வாங்க. ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கீழே டிவைஸ்னு ஆப்ஷன் இருக்கும், டிவைஸ் கிளிக் பண்ணுங்கள். டிவைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடியாக வந்து பார்த்திங்கன்னா மொபைல் இன்டர்நெட்டை வந்து பார்த்திங்கன்னா டிவி கூட கனெக்ட் பண்ணிட்டோம்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லோக்கல் டிவைஸில் உங்கள் டிவி நேம் ஷோ ஆகும். டிவி நேமை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டமைஸ் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேஸ்ட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் காட்டும், அது கொடுங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் நவுன்னு காட்டும். ஸ்டார்ட் நவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டிவியில் ஸ்க்ரீன் மிரர் ஆயிரும். இதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு இந்த மாதிரி எதை ஓப்பன் பண்ணாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் டிவியில் பார்த்துக்க முடியும். நீங்கள் எந்த ஆப் வேணால் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் மொபைல் இன்டர்நெட்டை தான் டிவியில் கனெக்ட் பண்ணணும்னு கிடையாது. உங்கள் வீட்டில் ஒய்ஃபை இருந்ததுன்னா ஒய்ஃபை கூட உங்கள் மொபைல் டிவி ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கனாலும் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் மிரர் பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஒய்ஃபை கனெக்ட் பண்ண தெரியல, இல்லை ஒய்ஃபை கனெக்ட் பண்ணும்போது ஏதாவது எரர் வருதுன்னா அதுக்கு செப்பரேட்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஹோம் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிவைஸ் நேம் ஷோ ஆகாமல் இருக்கலாம். அப்படி உங்கள் டிவைஸ் நேம் ஷோ ஆகலைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஹோம் ஆப்புக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆப்லாம் யூஸ் பண்ணலாம். ஏபவர் மிரர்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் மூலமாக எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் மிரர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபோனையும் டிவியையும் என்னென்ன வேவ்லாம் கனெக்ட் பண்ணலான்னு சொல்லியும் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.